காத்தான்குடியில் நேற்றைய தினம் காணாமல் போன நபரின் தலைப்பாகம் வாவியிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது. அவரை முதலை தாக்கியிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். முதலை நடமாட்டம் காணப்பட்டதால் போலீசாரும் கடற்படையினரும் இணைந்து உடற்பாகங்களை தேடும் பணியை முன்னெடுத்தனர். 66 வயதுடைய அப்துல் ராசிக் என்பவரின் தலைப்பகுதியே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளது. லிந்துலை நாகசேன டெலிக்குற்றி தோட்ட பகுதியின் வனப்பகுதிக்கு அண்மையில் அமைக்கப்பட்டிருந்த பொறியில் சிக்கிய புலியை மீட்கும் பணிகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டது. தோட்ட அதிகாரிகள் வழங்கிய தகவலுக்கு அமைய வனவிலங்கு அதிகாரிகள் சுமார் 2 வயதுடைய குறித்த புலிக்குட்டியை மீட்கும் நடவடிக்கையை முன்னெடுத்தனர். மயக்க மருந்து செலுத்தி அதற்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. காட்டு பன்றிக்கு விரிக்கப்பட்ட வலையில் இந்த புலி சிக்கியிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் லிந்துலை போலீசாரும் நுவரெலிய வனவிலங்கு அதிகாரிகளும் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மா ஜெகதீஸ்வரனினால் பாவற்குளம் படிகம் 3 அரசடிக்குளம் உயர் கனிஷ்ட வித்தியாலயத்தின் ஸ்மார்ட் வகுப்பறைக்கான அடிக்கல் நாட்டு வைபவமும் மைதான புனரமைப்பும் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. 23 லட்சம் ரூபாய் மாகாணத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிதியின் கீழ் குறித்த வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளது. சிறு தொழில் முயற்சி அபிவிருத்தி பிரிவின் நிதி ஒதுக்கீட்டில் ஓட்டமாவடி பிரதேச செயலக கைத்தொழில் பிரிவின் ஏற்பாட்டில் வர்த்தக கண்காட்சி பிரதேச செயலகத்திற்கு முன்னால் இடம்பெற்றது. பிரதேச செயலாளர் ஏ தாஹிர் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டார்கள். கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையினால் பாரிசவாதம் புற்றுநோய் தொடர்பிலான விழிப்புணர்வு நிகழ்வு கல்முனை ஆதார வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் சுகுணன் தலைமையில் இடம்பெற்றது. சுற்றுலா பயணிகளுக்கு நட்பு மற்றும் பாதுகாப்பான சேவையை வழங்கும் நோக்கில் முழு நாட்டையும் உள்ளடக்கிய மாகாண மட்டத்தில் தொடர்ச்சியான பயிற்சி திட்டங்களை கிளீன் ஸ்ரீலங்கா செயலகம் ஏற்பாடு செய்துள்ளது. கிழக்கு மாகாண பயிற்சி திட்டத் தொடரின் தொடக்க நிகழ்வு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரட்னசேகர தலைமையில் கிழக்கு மாகாண முகாமைத்துவ அபிவிருத்தி பயிற்சி பிரிவின் கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. சப்ரகமு மாகாண சபையின் முன்னாள் ஊடக உதவிச் செயலாளர் சுனில் லீலானந்த பெரேரா எழுதிய மெனிக் அலியா சக தவத் அலி எனும் நூல் ரத்னபுரியில் அமைந்துள்ள மாகாண ஆளுநர் அலுவலகத்தில் வைத்து மாகாண ஆளுநர் சம்பா ஜானகி ராஜரட்னவிடம் கையளிக்கப்பட்டது. மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் சாமர பமுனு ஆராய்ச்சி ஆகியோரும் கலந்து கொண்டார்கள். கெலனி பல்கலைக்கழகத்தின் வெகுஜன ஊடக சிறப்பு இளங்கலை பட்டதாரியான சுனில் லீலானந்த பெரேரா மகாவிரி அமைச்சு மற்றும் சப்ரகமு மாகாண சபை உள்ளிட்ட பல அமைச்சுக்களில் பணியாற்றியுள்ளார்.